துளசி பண்ணதுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். அவள் பேசினது தப்பு தான், அதுக்காக நான் அவளை திட்டேன். நான் ஏதோ தப்பு பண்ணியிருந்தேன்னா அதுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். ஆனால் நீ இந்த மாதிரி இருக்கிறது என்னால் ஏற்றுக்க முடியல. ரொம்ப வேதனையாக இருக்கு சாரு. எனக்கும் வேதனையாக தாங்க இருக்கு. துளசி பேசின வார்த்தையெல்லாம் இன்னும் என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. அவங்க ஒவ்வொரு வார்த்தையும் நெருப்பு மாதிரி சுடுது. வேணாங்க, இத பத்தி பேசினா என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. வேணாங்க, என்ன தனியா விட்டுருங்க. ப்ளீஸ், ஏன் இப்படிலாம் பேசுற? துளசி பண்ண தப்புனா நீ இந்த விஷயத்தை ஏன் தப்பா ஹேண்டில் பண்ற? அவ பண்ண தப்புக்கு தான் நான் சாரி கேட்டுக்கிறேன். அவங்க உங்ககிட்ட பேசுறதே தப்புங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. சாரு, அவ தான் ஏதோ லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கா, நீ எதுல மனசுல வச்சுக்கிட்டு இருக்க? அவ கோவமா பேசுறதுக்கு நீ என்ன வேலையை விட்டு தூக்கிட்ட? கேஸ் ப்ராஜெக்ட்ல நான் 3 மாசமாவது ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீ வேணான்னு சொன்னா துளசியோட சந்தேகத்தை நம்மளே கன்ஃபார்ம் பண்ற மாதிரி ஆயிடும். கன்ஃபார்ம் பண்ணணுங்கிறது தானே என்னோட ஆசையே. நமக்குள்ள எந்த தப்பான எண்ணமும் இல்ல, அப்புறம் எதுக்காக பயப்படணும்? ஏன் நீ என்ன விட்டு விலகி போகணும்? இல்ல துளசி பண்ணதுக்கு தண்டனையா என்ன வேலை இல்லாம கஷ்டப்பட வைக்கணும்னு உன் ஆசையா? நான் போய் எப்படி நினைப்பேனா? நீங்க வேலை இல்லாம கஷ்டப்படுறத பார்த்து அதை விட நான் தான் அதிகமா வேதனைப்பட்டேன். அதனாலதான் கேஷவ் கிட்ட சொல்லி உங்களை வேலையில சேர்த்துக்க சொன்னேன். ஆனா அதுதானே தப்புன்னு சொல்றாங்க. அதனாலதானே சந்தேகப்படுறாங்க. அவங்க என்ன சந்தேகப்படுறது கூட நான் பொறுத்துக்குவேன். ஆனா உங்களை விரும்பி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க துளசி. அவங்க உங்களையே சந்தேகப்படுறாங்கன்னா அதாங்க எனக்கு கஷ்டமா இருக்கு. என்ன விடுங்க, நானாவது 3வது மனுஷி. என்ன பத்தி துளசிக்கு தெரியாது. ஆனா நீங்க அப்படி இல்லையே. நீங்க துளசிக்காகவே வாழறீங்க. ஒரு நாள் கூட யாருக்காகவும் உங்களை விட்டு கொடுத்தது கிடையாது. அப்படிப்பட்ட உங்களை போய் நம்பாம இப்படி சந்தேகம் வந்தா அவங்க உங்களை நேரடியா விசாரிச்சிருக்கலாம். அதான் ஒரு நல்ல மனைவிக்கு அழகு. நீங்களும் உண்மையை வெளிப்படையா பேசிருப்பீங்க. ஆனா அவங்க நம்ம 2 பேரையும் தப்பான ஆளுங்கன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனாலதான் உங்ககிட்ட கூட பேசாம நேரடியா என்கிட்ட பேசினாங்க. நான் துளசியை தப்பு சொல்ல மாட்டேங்க. அது என்னோட தப்பா கூட இருக்கலாம். ஆனா நான் லண்டன்ல இருக்கேன், நீங்க பெங்களூர்ல இருக்கீங்க. மீட் பண்ணாத 2 பேரும் அவங்க சந்தேகப்படுறாங்கன்னா சாரிங்க, எனக்கு சொல்ல வருத்தமா தான் இருக்கு. அவங்க இதே மென்டாலிட்டியோட இருந்தா ரொம்ப கஷ்டங்க. என்னால தானே உங்களுக்குள்ள பிரச்சனை. நல்லது செய்ய முடியலனாலும் ஒரு குடும்பத்தை பிரிச்சிடக்கூடாதுல்ல. இத்தனை வருஷம் நல்ல பொண்ணுங்கிற பேரோட இருந்துட்டேன். இப்ப போய் கேரக்டர் சரியில்லாத பொண்ணுன்னு இந்த வார்த்தை கேட்டி எப்படிங்க உயிரோட இருக்க முடியும்? செத்துடலான்னு தோணுது. சாரு, என்ன நீ முட்டாள்தனமா பேசுற? செத்துரும் அது இதுன்னு. வேணாங்க, இதுக்கு மேல தப்பான வார்த்தையை கேட்க நான் தயாரா இல்ல. தயவு செஞ்சு இனிமே என்ன பார்க்க வராதீங்க, என்கிட்ட பேசாதீங்க. அவ சந்தேகப்படுறதுக்காக உன்னோட ரிலேஷன்ஷிப்பை நல்லா கட் பண்ணிக்க முடியாது. அதை தப்பு ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிடும். ஐயோ, இன்னும் பிரச்சனை தான் வரும். அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் மனசாட்சி விரோதம் இல்லாம நான் நடந்துகிட்டு இருக்கேன். அவதான் அவன் சந்தேக புத்தியை மாத்திக்கணும். நான் மாற வேண்டிய அவசியமே இல்ல. ஏங்க இப்படி பிடிவாதமா பேசுறீங்க? என்ன நீ வேதனைப்படுறத பார்த்து என்னால சும்மா இருக்க முடியல. இந்த பிரச்சனையை சரி பண்ணி ஆகணும். அப்ப அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நீங்க திரும்ப வேலைக்கு போகணும். துளசி உங்க மேல சந்தேகப்படக்கூடாது. இது 2மே நடக்கணும்னா பேசாம நீங்க துளசிய நீங்க உங்க கூட பெங்களூருக்கே கூட்டிட்டு போயிடுங்க. அவளை எதுக்கு அங்க கூட்டு போனோம்? அவங்க உங்களை பிரிஞ்சு இருக்கிறதுனாலதான் உங்க மேல சந்தேகம் வருது. அவங்க உங்க கூடவே இருந்துட்டா நிச்சயமா நிம்மதியா உங்க கூட சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா அவங்க இதுக்கு ஒத்துக்குவாங்களான்னு தெரியலையே. ஏன் ஒத்துக்க மாட்டா? இல்ல, அவங்க படிப்பை உயிரா நினைக்கிறவங்க. அங்க போறதுனால படிக்கிறது டிஸ்டர்ப் ஆகலாம். ஒருவேளை அவங்க உங்க கூட வரதை விட
படிப்பு தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டா ஆனா ஒரு நல்ல பொண்ணுக்கு படிப்பை விட புருஷன் தாங்க முக்கியம். நான் இருந்தா எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு புருஷனோட சந்தோஷம் தான் முக்கியம்னு உங்க கூடவே வந்துருவேன். இல்ல ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். ஆனா துளசி என்ன முடிவெடுப்பாங்கன்னு தெரியல. நீங்க அவங்க கிட்ட பேசி பாருங்க. ஒத்துக்கிறதும் ஒத்துக்காததும் அவங்க இஷ்டம். இல்ல சாரு, கண்டிப்பா அவ கூட பெங்களூருக்கு வருவா. வந்தா சந்தோஷம் தாங்க. பேசுங்க, 2 பேரும் பெங்களூருக்கு போய் ஹாப்பியா இருங்க. அதானே எனக்கும் சந்தோஷம். ஓகே சாரு, இப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. சரி வாங்க, கீழே எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. மா போலாமா? இல்லப்பா, லாவண்யாக்கு சாயந்தரம் செக்கப்புக்கு போகணுமா. மாப்பிள்ளை எங்கேயோ வெளியில போறாராம். நான் கூட இருந்து பாத்துட்டு வரேன், நீ கிளம்பு. சரிம்மா, வரேன் சாரு. வரேன் லாவண்யா, வரேங்க. சரிப்பா. ஓகே தமிழ். வாமா. என்னம்மா சாரு, நீ மட்டும் தனியா இருக்க? எல்லாரும் எங்க போயிட்டாங்க? அப்பாக்கு குணமாயிட்டா அம்மனுக்கு ஸ்வர்ணாபிஷேகம் பண்றேன்னு அம்மா வேண்டிக்கிட்டாங்களாம். அதுக்கு தான் எல்லாரும் கோயிலுக்கு போயிருக்காங்க. ஏன் நீ போலையா? எனக்கு அம்மனை பாக்குறத விட அத்தை கிட்ட பேசுறது தான் முக்கியம். நான் வீட்லயே இருந்துட்டேன். அப்புறம் லவண்யா, செக்கப் என்னாச்சு? டாக்டர் என்ன சொன்னாங்க? ரொட்டீன் செக்கப் தான். பேபியோட growth நல்லா இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க. குட் குட். குழந்தை எப்படி இருக்குன்னு சொன்னாங்கம்மா. ஆனா என்ன குழந்தைன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்கம்மா. ஏமா அவங்க நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? லவண்யா, ரொம்ப தலைவலிக்குது. எனக்கு ஒரு கப் காஃபி கிடைக்குமா? அப்படியே ஒரு டேப்லெட் கூட ப்ளீஸ். வாங்க அத்தை, உட்காருங்க. அத்தை, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? துளசி தலையில பெரிய அணுகுண்டை தூக்கி போட பிளான் பண்ணிட்டேன். அந்த அணுகுண்டை தூக்கி போட போறது யார் தெரியுமா? உங்க பையன். எழுதி வச்சுக்கோங்க அத்தை. இந்த பிளான் மட்டும் ஒர்க் அவுட் ஆச்சு, துளசி காலி. கேட்கவே சந்தோஷமா இருக்குல்ல? என்ன சாரு, ஏன் இப்படி தகைச்சு போய் பாக்குற? இல்ல, லாவண்யா இருக்கிறது தெரியாம. ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவளுக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஒரு நிமிஷம் நெஞ்சடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. லாவண்யா, உங்களுக்கு நான் பண்றது தப்புன்னு ஆரம்பத்துல எனக்கும் உறுத்தலா தான் இருந்தது. ஆனா நீங்க அண்ணன் மேல வச்சிருக்கிற பாசத்தை பத்தி அம்மா என்கிட்ட சொன்னாங்க. ஒருத்தரை விரும்பி அந்த கல்யாணம் நடக்காம போனா, அதுவும் கல்யாண சமயத்துல நின்னு போனா அந்த வலி எப்படி இருக்கும்னு கொஞ்ச நாள் ஆனாலும் நானும் அதை அனுபவிச்சிருக்கேன். ஏன் உங்களுக்கே அது தெரியும்ல. நான் சூசைட் பண்ணிக்க போனப்போ நீங்க தானே என்னை காப்பாத்துனீங்க. நீங்க தானே எனக்கும் அவருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சீங்க. அந்த நன்றிக்காகலாம் இல்ல, உண்மையாவே துளசி விட அண்ணனுக்கு நீங்க தான் நல்ல ஜோடி. அதனால தான் சொல்றேன். அது மட்டும்தான் காரணமா? என்ன ஒரு காலத்துல துளசி அண்ணனோட சேர்த்து வைக்க ரொம்ப போராடினதா கேள்விப்பட்டேன். அதை நினைச்சுதான் நான் இப்பவும் வருத்தப்பட்டுட்டு இருக்கேன். தப்பான ஒருத்தி அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வேதனைப்படுறதுக்கு நானும் ஒரு விதத்துல காரணமாயிட்டேன். அதுக்கு பிராயச்சித்தமா தான் உங்களை அண்ணனுக்கு. போதும் போதும் போதும், இப்பவே என் காதுல மேல சத்தம் கேக்குது. என் அன்பான அத்தனால இப்ப எனக்கு சப்போர்ட் பண்றாங்க. இனிமே என்ன, சொர்க்கத்துல நிச்சயிக்கப்பட்ட கல்யாணம் சொர்க்கமா நடக்கும். தேங்க்யூ சோ மச் லாவண்யா. தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு, நீங்க என்ன வாழ வச்சிருக்கீங்க. அதனால காஃபி பவுடர் இல்ல டீ போடவான்னு கேட்க வந்தேன். இல்ல இல்ல, காஃபி டீ எல்லாம் எதுவும் வேண்டாம். தலைவலிக்குதுன்னு சொன்னீங்க, சும்மா டிராமா. அப்புறம் சாரு, அவ தலையில குண்டு தூக்கி போட போற. நீ எப்படி போட போற, எப்ப போட போற? பெருசா ஒண்ணும் இல்ல அத்தை. உங்க பையன் என்கிட்ட வந்து பெங்களூர் போயே தீருவேன்னு ரொம்ப அடம் பிடிச்சாரு. நானு அதெல்லாம் முடியாது, உங்க பொண்டாட்டி தப்பா நினைக்கிறாங்க, எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி சும்மா சீனை போட்டேன். அப்புறம் என்ன சொன்ன? அவனை பெங்களூருக்கு வர சொல்லிட்டேல்ல? சொல்லிட்டேன். ஆனா அவரை மட்டும் இல்ல, கூட அவளையும் சேர்த்து கூட்டிட்டு வர சொல்லு. உனக்கு என்ன புத்தி கீதி கெட்டு போச்சா?
அவ தலையில குணத்துக்கு போடுறேன்னு சொல்லிட்டு ஏன் தலையில போட்டுட்டியே? ஏத்த நான் சரியா தானே பண்ணிருக்கேன். என்னத்த சரியா பண்ண? அவ அவனை பிரிஞ்சிருக்கும் போது இந்த ஆட்டம் ஆடுறா. இப்ப ஒன்னா சேர்ந்து அங்க போயிட்டா அப்புறம் அவளை கையிலேயே பிடிக்க முடியாது. அப்படியா? ஆமாம்மா, ஒன்னா இருந்தாங்கன்னா இவனும் பித்து பிடிச்ச மாதிரி குட்டிமா குட்டிமான்னு அவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்பான். அப்படியா அத்தை? ஆமாம்மா, செவுத்துல அடிச்ச சாணி மாதிரி அந்த மூதேவி எப்ப பார்த்தாலும் அவன் காலையே கட்டிக்கிட்டு இருப்பான். அப்புறம் எப்படி அவகிட்ட இருந்து பிரிச்சு தமிழ உனக்கு கட்டி வைக்கிறது? என்னவோ நீ பெருசா ஐடியா பண்றேன்னு சொல்லி கடைசியில உன் தலையில நீயே குண்டு வச்சுக்கிட்ட. ஐயோ அத்தை அத்தை, உங்க மருமக எவ்வளவு புத்திசாலின்னு இன்னும் நீங்க புரிஞ்சுக்கலையே. நான் துளசிய கூட்டிட்டு பெங்களூர் போங்கன்னு தான் சொன்னேன். போவாங்கன்னு சொன்னேனா? உங்க பையன் இல்லாத சாட்சாத் அந்த சரஸ்வதி தேவியே இறங்கி வந்து தலைகிழ நின்னாலும் துளசி உங்க பையனோட பெங்களூர் போக மாட்டான். அப்படியே சொல்ற? நீங்க தான் சொன்னீங்களே படிச்சு பாராள போற அந்த மகாராணின்னு. அவளுக்கு படிப்பு தான் முக்கியம். உயிரை விட்டாலும் விடுவாளே தவிர படிப்பை விட மாட்டா. அப்படிப்பட்டவகிட்ட போய் உங்க பையன் வாடி துளசி நம்ம பெங்களூர் போலாம், ஆனா உன் படிப்பு டமார் ஆயிடும்னு சொன்னா ஒத்துப்பாளா? அது எப்படி ஒத்துக்குவா? ஆனா கண்டிப்பா ஒத்துப்பாங்கிற நம்பிக்கையோட போயிருக்காரு உங்க பையன். இவர் போய் வாடின்னு கூப்பிட அவன் நான் வரமாட்டேன்னு சொல்ல, நீ வந்தேதான் ஆகணும்னு இவர் அடம் பிடிக்க அவன் நான் வரவே மாட்டேன்னு சொன்னா அப்ப என்ன நடக்கும்? சண்டை வரும். அதான் இல்ல, உங்க பையனுக்கும் அவளோட படிப்பு தான் முக்கியம். இவன் நான் படிக்கணும்னு சொன்ன உடனே சரிம்மா நீ படிமான்னு விட்டுடுவாரு. ஆனா நாம சும்மா விட்டக்கூடாது அத்தை. அவர்கிட்ட போய் என்ன நீங்க உங்களை விட அவளுக்கு படிப்பு தான் முக்கியமா போச்சான்னு கேட்கணும். நீங்க என்னடானா அவளுக்காக உயிரை விடவே தயாரானீங்க, ஆனா அவ உங்களுக்காக கேவலம் படிப்பை கூட விட்டு தர மாட்டாளான்னு போய் அவர்கிட்ட கேட்கணும். அப்பதான் அவர் அவகிட்ட போய் உனக்கு நானா இல்ல உன் படிப்பான்னு மல்லுக்கு நிப்பாரு. அப்பதான் 2 பேருக்குள்ள சண்டை வரும். அப்புறம் நல்ல செய்தி வரும். என் மருமகளோட மூளையே மூளைதான். எது எப்படியோ அந்த மூதேவி வெளியே போகணும், இந்த சீதேவி உள்ள வரணும். இதெல்லாம் சீக்கிரம் நடந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதான் உங்க ஆசீர்வாதம் இருக்குல்ல அத்தை, நினைச்சதை விட சீக்கிரமாவே நடந்துரும். சரிம்மா, அப்ப நான் கிளம்புறேன். என்னம்மா கிளம்புறியா? பசிக்கல? இருந்து சாப்பிட்டு போன வேணா கார்ல டிராப் பண்ண சொல்றேன். ஆமாமா, வந்துட்டு சாப்பிடாம போனா எப்படி? வாங்க வாங்க சாப்பிடலாம். அத்தை கூட சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, வாங்க. பெட்ரோலையும் பெனாலையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டானுங்களா? தலையில ஃபேன் சுத்துது, நாத்தமன்னு ஆறுது. விஜயமா நீனு எங்க? ஐயோ நம்ம வீட்லயா இருங்க? இல்லையே, நைட்டு மண்டபத்தில் தானே படுத்தேன். இங்க எப்படி வந்த? சரக்கு அடிச்சிட்டு முறுக்கிட்டு படுத்துட்டு இருந்தீங்கல்ல, அதான் நாத்தம் தாங்காம காக்கா தூக்கிட்டு வந்து போட்டுச்சு. அது வந்து பூச்சிமா நேத்து நைட்டு. ஐயோ நேத்து நைட்டு என்ன பூச்சிமா நடந்தது? எனக்கு என்ன தெரியும்? உங்க மாமனாரும் மச்சானுங்களும் வந்திருக்காங்க. உங்களால மானம் போன கதையை பத்தி கீழே வந்து கேளுங்க. என்ன பூச்சிமா சொல்ற? அவங்க இன்னும் இருக்காங்களா? ஆமா, உங்களை உதைக்காம போக மாட்டேன்னு கீழே வந்து உட்காந்துருக்காங்க. ஆமா, எது எதுக்கு எதுக்கு உதைக்கணும்? நீங்க பண்ணிட்டு வந்த வேலைக்கு உங்களை பாராட்டி பரிசு கொடுக்க போறாங்க. சீ, சட்டையை கட்டிட்டு போய் அடி வாங்க ரெடியாங்க. ஒத்தனம் கொடுக்கறதுக்கு வெந்நீர் போட்டு வைக்கிறேன். ஐயோ புஜிமா 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 புஜிமா, எப்படியாவது என்ன காப்பாத்து புஜிமா. பாக்குறவனுங்களா அடிக்கிறானுங்க, செத்துருவேன் புஜிமா. ஏதாவது சொல்லி அவங்கள அனுப்பிடுறேன். என்ன சொல்றது? நான் நல்லா தூங்கின்னு இருக்கேன், ஏஞ்சிக்கிற 10 மணி நேரம் ஆகும் சொல்லு புஜிமா. சான்ஸே இல்ல. நீங்க 10 நாள் கழிச்சு எழுந்தாலும் சரி, இருந்து உதைச்சிட்டு தான் போவாங்க. அவங்கள காக்க வைக்காம சீக்கிரம் போனீங்கன்னா வெறும் உதையோட போகும். இல்ல காலை உடைப்பாங்களோ கையை உடைப்பாங்களோ எனக்கு தெரியாது. அப்புறம் நிக்க முடியாம நீங்க தான் கஷ்டப்படணும். ஐயோ புஜிமா 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 புஜிமா, நீ பேசுறது உனக்கே அநியாயமா இல்ல? புருஷனை அடிக்க வந்திருக்காங்க, பேசி காப்பாத்துறது விட்டு இப்படி அடி வாங்கிட்டு வர சொல்றிய? அப்பா, தப்பு பண்ணிட்டு வந்தவரை நான் எதுக்கே காப்பாத்தணும்? அடியோ உதையோ கிடைக்கிறத போய் வாங்கிட்டு வா. கட்டிக்கிட்ட பாவத்துக்கு ஒத்தனம் கொடுக்கறேன், இல்ல மஞ்சள் அரைச்சு 10 போடுறேன். அடி பாவி, இப்படி ஒரு பொண்டாட்டி உலகத்துல எங்கேயுமே பார்த்தது இல்ல. போ, நல்லா வெந்நீர் வச்சு தயாராரு, நான் நல்லா வாங்கிட்டு வரேன். சந்தோஷம் தானே உனக்கு? கொலவரியோட உட்காந்துருக்கானுங்களே.
இன்னைக்கு நம்மள கும்மி அடிக்காம விட மாட்டாங்க போல. சரி மாமா, என்ன மன்னிச்சிரு மாமா. நாங்க மன்னிக்கிறதுக்காக வரல. கால்ல விழுந்துட்டா செஞ்ச தப்பு இல்லையாயிருமா? எதிரிக்கு முன்னால எங்க தலைவனிய வச்சுட்டியாடா. உன்னை மாப்பிள்ளைன்னு சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு. மாமா, நான் தான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்றேனே மாமா. அப்பா மாப்பிள்ள ஒன்னும் நிதானம் தவறி பேசல. வீட்டுக்கு வந்து ஒரு அடையாளம் தெரியாம அடிச்சிட்டோம்ல, அதான் பழிக்கு பழியா திட்டம் போட்டு பேசியிருக்காரு. கரெக்டா சொன்னிட மகனே. இவனை மாப்பிள்ளைன்னு நினைச்சா மகன் அயோக்கியனா இருக்கான். டேய், உன்னை எதுக்குடா அங்க கூட்டிட்டு போனா? என் மாப்பிள்ள ஒரு போலீஸ், கூட வந்தா கௌரவமா இருக்கு, நாலோட்டு சேர்த்து கிடைக்கும்னு. ஆனா நீ என்ன பண்ண? பரம்பரையா கட்டி காப்பாத்துன மான மரியாதையா குழி தாண்டி போச்சுட்ட. சம்பந்தி, தப்பா எடுத்துக்காதீங்க. இவன் பண்ண தப்புக்கு நான் வேணா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எப்படி? இவனுக்கு பசி எடுத்தா நீங்க திம்பீங்களா? கஷ்டம்தான். ஆனா மகனுக்கு ஒரு பிரச்சனை என்ன, அப்பாங்கிற முறையில நான் ஏதாவது பண்ணித்தானே ஆகணும். குடிச்சா கேர் ஆகும்னு அவன் இருமல் டானிக் கூட குடிச்சதில்ல. ஏதோ கெட்ட சவகாசம், தப்பு பண்ணிட்டான். டிரைவர் எல்லாத்தையும் சொல்லிட்டான். உன் புள்ளதான் மிரட்டி சரக்கு வாங்கிட்டு வர சொல்லியிருக்கான். அட பாவி, போட்டு விட்டானா? அவனை பார்க்கும்போதே டவுட்டா இருந்துச்சு எனக்கு. சரி, நானும் ஒத்துக்கிறேன். அட பாவி, எத்தனை நாளா இந்த பழக்கம்? குடிச்சிட்டு போயிருக்க ஒரு குடிக்காரன் நான் டேய், என்னடி அவனை போய் குடிக்காரங்கிற? டேய், எல்லாருக்கும் முன்னாடி எங்க அப்பாவை தப்பாடா பேசுற. இவரை யார் நினைச்சுக்கிட்டு இருக்க? காட்டு ராஜாடா. கண்ணால பார்த்தே எல்லாரையும் கதற வைப்பாரு. அவரை போய் கண்ணபடி பேசி அசிங்கப்படுத்திட்டியடா உன்ன. மச்சான், நான் வேன்ல எதுவும் பண்ணல மச்சான். அந்த குடிகார பையன், அவன் பேர் என்னது? சிவராஜ். அவன் தான் கூல் ட்ரிங்க்ஸ்ல ஏதோ மிக்ஸ் பண்ணிட்டான் மச்சான். டேய், முட்டைக்கண்ணை வச்சுக்கிட்டு போய் பேசினா நம்பிடுவோம் நினைச்சியா? விட்டனா செவுடு பிஞ்சிடும். இல்ல மச்சான், சத்தியமா அவன் தான் கூல் ட்ரிங்க்ஸ் ஏதோ கலந்துட்டான் மச்சான். டேய், எல்லாரும் ஊசியிலே காது குத்துனா நாங்க கடப்பாறையில காது குத்துற ஆளு எங்களுக்கே காது குத்த பாக்குறியா? ஐயோ மச்சான், ஐயோ மச்சான், மச்சான், மச்சான்.